யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறத பார்த்தாலே எல்லோரும் கண்டுபிடிச்சிடலாம். ஆடி அமாவாசைக்கான சமையல் தான். எப்பயுமே ஆடி அமாவாசைன்னா எவ்வளோ ஒஸ்டின்னு நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ நிறையா டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5-6 வருஷமாக நிறைய ஆடி அமாவாசை சமையலும் பண்ணியிருக்கோம். ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை. பருப்பு பாயசம், நல்ல பைத்தம்பருப்பை வறுத்துட்டும் நல்ல குழச்சலாக வேக வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்துட்ட பைத்தம்பருப்பு அப்படிங்கிற ரைஸ் குக்கர் கப் இருக்க பற்றியெல்லாம் அதில் 3/4 கப்பு தான் நான் எடுத்துட்டேன். அந்த 3/4 கப்பை நல்லா ஒரு 5-6 கப்பு தண்ணி விட்டு வேக விட்டு வறுத்துட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கொதிச்சுன்னு இருக்குது. அந்த 3/4 கப்பு பைத்தம்பருப்புக்கு அந்த கப்பாலேயே நல்லா ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்திருக்கேன் நான். நல்ல நீங்கள் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன்னா நல்லா 2-2.5 கப்பே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் போகிறோன்னு சொல்கிறதுனால நாங்கள் 1.25 கப்பு 2 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கோம். ஸோ இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் 1 கப்பு வெல்லம் எவ்வளோ 1 எடுத்துக்கிறேன்னா 2 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் அங்கே இருக்கிற கணக்கு. 3/4 எடுத்துக்கிறேன்னா 1.5 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய், இதை நல்லா இப்போது தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுவும் பைத்தம்பருப்பும் நல்லா வெந்துருக்கு. இதை இறக்கி வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நெய் விட்டு நான் 1 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இதில் திராட்சை பழம் போடலாமா மம்மி இப்படி சொல்லி கேட்டேன்னா, நம்ம பைத்தம்பருப்பு தேங்காய் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முந்திரி பருப்போட திராட்சை பழம் வச்சு வறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதோட கூட பலாப்பழம் ஒரு 4 சொடத்தையை இது மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன் இந்த பாயசத்தில். அப்படிங்கிறச்சே இன்னும் ஒரு ஃப்ரூட் வேண்டாம். நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இந்த நெய்லியே பலாச்சொல்லையை ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நாள் மாமி வதங்கணும் அப்படின்னா, இது ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பாயசத்தோடு கொஞ்சம் நாள் விட்டு நல்லா வேக விட்டேன்னா நல்லா ஆகிடும். ஆக்சுவலி நம்ம சொல்லலை அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலை 24ஆம் தேதியே வந்துடுத்து இந்த வாட்டி. எல்லா பண்டிகைகள் எல்லா இதுவுமே சீக்கிரம் வந்துடுறது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கணும். இதை நல்லா வதங்கியிருக்கு, கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, வழக்கம் போல் மேலேருந்து உங்களுக்கு அந்த டாப் ஆங்கிள் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்து போயிடுத்து. பலாப்பழத்தை வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டு பைத்தம்பருப்போடு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். வெல்லம் கரைய வச்சுருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 முடிக்கிட்டக்க அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாழி இது பைத்தம்பருப்போடு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வெல்லத்தை விட்டுட்டு கையோட தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு 2 கொதி வாங்கினேன்னா எல்லாம் சேர்ந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பாயசம் ஜோராக தயாராகிடும். இது ரொம்ப சிம்பிளான பாயசம்தான், எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப மெனக்கட்டுண்டு அப்படி இப்படிலாம் பண்ணி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். ஆடி அமாவாசை நிறைய வருஷம் நான் சொல்லியிருக்கேன். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர இந்த ஆடி அமாவாசை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது இந்த வாதான் பண்ணணும் அவாதான் பண்ணணுன்றது இல்லாத எல்லாருமே கொண்டாடக்கூடிய, அதாவது தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஸோ எல்லோரும் அவாவா மூதாதையருக்கோசரம் போய்
சமுத்திரக்கரையிலையோ இல்லை குளத்துங்கரையிலையோ போயிட்டு நீங்கள் எல்லாருமே கொடுப்பேன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதே இது இந்த மாதிரி சமையல் ஒன்று பண்ணுவா, அது நமக்கு தெரிஞ்சது நான் வந்து இங்கே போடுறேன். இதில் எல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது முடியுமோ எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுடைய சௌகரிய பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடியாவுக்கு நான் பண்ணுறேனே ஒழிய இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. அதுதான் அங்கே இருக்கிற நிஜமான காரணம். ஸோ இந்த வெல்லம் கரைசலை இதில் விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. இந்த வெல்லம் பைத்தம்பருப்பு இது எல்லாமே சேர்ந்து திருப்பி கொதிக்கணும். அரைச்சி வச்சுருக்குற தேங்காய் விழுதியும் இல்லை, வெறும் தேங்காய் தான் இது, அதையும் இதில் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் ரிச்னஸ்க்கு நீங்கள் பாதாம் பருப்பு முடிஞ்சவா சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் இன்னும் ரிச்சாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம ஒரு சின்ன கப்பில் போட்டது எவ்வளோ வந்துடுத்து பாருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஜோரான பருப்பு பாயசம் தயாராகிடுது ஆடி அமாவாசைக்கு. ஸோ இது பாயசத்தோடு தான் நான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் பாயசத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இதுக்கப்புறமா வரிசையாக என்னெல்லாம் பண்ண போகிறோன்னா, வழக்கமான மோர் குழம்பு தான். பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு, கொத்தரங்காய் போட்டு பருப்புஸ்லி, வாழைக்காயில் வந்து உங்களுக்கு மிளகு பொடி மட்டும் போட்டு வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். அதாவது வாழைக்காய் ஃப்ரை அது பண்ண போகிறோம். கருவேப்பிலை சாதம், வழக்கம் போல் பருப்பு ரசம், இன்னும் பெரிய இது கிடையாது. வடை நிறையா வீடியோவில் தட்டி காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வடை தட்டிட்டு அப்படியே இலையில் வச்சு காமிச்சிடுறேன். இது எத்தனையும் நீங்கள் நிச்சயமாக பாயசம், வடை, தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி அது மட்டும் அவசியம். வாழைக்காய் கறி ரொம்பவே அவசியம். இதை தவிர பாக்கியெல்லாம் நீங்கள் சாம்பார் லப்பிட்டில் அது மாதிரி பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க, மோர்குழம்பு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்கள் சௌகரியம், உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது தயாராகிடுத்து. இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாமும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். ஜோரான பருப்பு பாயசம் தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கரண்டி கிட்டக்க நாட்டு சக்கரை எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா இதோட கொதிக்கட்டும். இதில் வந்து மாம்பழம், வாழைப்பழம், இதுக்கப்புறமா வந்து பைனாப்பிள், திராட்சைப்பழம், எங்கிட்ட இருந்த பழங்கள் எல்லாத்தையும் நான் இதில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதுக்கு இதை ஏன்னா மாம்பழ சீசன் இப்போது, அதனால் மாம்பழம் இருந்தது, மாம்பழம் போட்டிருக்கேன். பைனாப்பிள் எப்பயுமே நம்ம பாத்தில் வாங்கி வச்சுருப்போம், அதனால் பைனாப்பிள் இருக்குது. கிரேப்ஸும் அது மாதிரி தான். வாழைப்பழம், அதனால் நீங்கள் இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழைப்பழம் தான் இல்லை, உங்கள் கையில் என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தவிர ஆப்பிள் போடலாம், மாதுளம்பழம் போடலாம். இதெல்லாம் உங்களோட சௌகரியம், உங்கள்கிட்ட இருக்குன்னா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரைஞ்சிடுத்து, பட் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். இந்த பழங்களில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி போடுறேன். இதோடு கூட நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இல்லை வேறு ஏதான இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டுக்கிறேன்னாலும் உங்களுடைய சௌகரியம். வறுத்து இதோடு ஆட் பண்ணி நீங்கள் பச்சடி பண்ணிக்கலாம். பட் இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இது பழங்கள் வந்து இப்படி நடிக்கட்டும், ஏலக்காய் அப்படி போட்டுருங்க. இது நல்லா கொதிக்க விட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. சுட சுட இதில் விட்டேன்னா இது அப்படியே ஒரு மாதிரி கொதன்னு ஆன மாதிரி ஆகிடும். இது நல்லா இருக்காது. இது நல்லா கொதிச்சுடுத்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து குறைஞ்சிடுத்து, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரூட்ஸோடலாம் சேர்த்தோன்னா ஃப்ரூட் பச்சடி தயாராகிடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ரெண்டையும் கலக்கிறதே திருப்பி பார்க்கலாம். வெல்லம் கம்ப்ளீட்டாக ஆறிடுத்து, இதில் ஆட் பண்ணலாம். அதை எஸ், இது பஞ்சாமிரதம் தானே மம்மி இப்படின்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட பஞ்சாமிரதம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஆக்சுவலி என்ன சொல்வேன்னா, இதை நம்ம வந்து பண்ணிவிட்டு காக்காக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம இலையில வச்சு சாப்பிட்டாலும் இதை வந்து 2ஆம் தடவை நிறைய பேர் வயசானவா இருப்பாள்,
வயசானவாளுக்கெல்லாம் டீ சாப்பிட்ற சமயத்தில் நான் பலகாரம் ஒரேடியாக 7 மணிக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த இதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு டீ காஃபி குடித்தானா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் ரொம்ப. ஸோ தேவைப்பட்டவா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. ஸ்வீட் பச்சடி தயாராகிடுது. ஸோ இது 2 வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் இத்தினூண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான், கெட்டியாக அது இது பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் விட்டுடலாம். இது மிளகு பொடி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுவோம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் இல்லைன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு ஆர்க். இது கலந்து வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் ஆட் பண்ணலாம். இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இது வதக்கட்டும். மூடி போட்டு வதக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மூடி இல்லாமல் கொஞ்சம் நாய் திறந்து வதக்கலாம். நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். ஹார்ட்லி இது மாதிரி ஊற வச்சுட்டு போட்டேன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் காய். மூடிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இது வதங்கி இருக்குங்கிறத காமிக்கிறேருங்கோ. இப்படி சாஃப்டாக இதாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல மிளகு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் வந்து நான் இப்போது ஒரு ஸ்பூன், இது ஆப்ஷனல், பிகாஸ் நான் காக்காவுக்கு சாதம் வைக்கிறதே தேங்காய் போடாத வாழைக்காய் கறி வைக்க மாட்டேன். அதுக்கோசரம் ஒரு சின்ன ஸ்பூன் போடுறேன். இது அவாவா சௌரியம், வேண்டானா போடாதீங்க. ஜோரான மிளகு வாழைக்காய் கறி தயாராகிடுச்சு. நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா ஜோராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் சொல்கிறேன். தேவைப்பட்டவா இதை நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவரைக்காய் கூட்டு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய வெஜ்ஜீஸ் எடுத்துப்பேன் நான். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துட்டோன்னா சாதம் கம்மியாக இது பண்ணினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நமக்கு தெம்பு கிடைக்குன்றதுனால நான் அது மாதிரி பண்ணுவேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பைத்தம்பருப்பு நம்ம வந்து இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நான் வேக வச்சு, அதாவது ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். எல்லாமே இதில் போட்டுருங்க. அப்படியே அவரைக்காய் வாஷ் பண்ணி வச்சு கட் பண்ணது இதையும் போட்டேன். பாயசத்துக்கோசரம் ஒரு 5-6 பலாசம் எடுத்துருந்தேன் இல்லையா, அதோட கொட்டை அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தக்காளி இதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி ஒழுங்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, ஒரு யோகாம்பால் சாம்பார் பொடி, இது ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட்டுக்கு தேவையான உப்பு, பெருங்காய கட்டி அதுவும் இதிலே போட்டுறேன். இது ஒரு கொதி வரட்டும். இதை மூடி போட்டுடலாம். 2 விசில் வாங்கினேன்னா போகிறோம். தப்பினா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இன்னும் ஒரு விசில் வாங்குங்க, அதோடு அணைச்சிடுங்க. ஏன்னா அவரைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்புறமா 2 விசில் வாங்கினாலே போகிறோம் எனக்கு கேட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு, அப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டினேன்னா கூட்டு தயார். அவ்வளோதான். 1 பாட்டில் ஈஸியாக கூட்டை பண்ணிக்கலாம். இந்த கூட்டு வந்து உங்களுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ராத்திரி நீங்கள் பலகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்பாத்திக்கும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். ஸோ இது மூடிடலாம். கொதி வந்துடுது சைட்லலாம். ஆனால் ஒரு 2 விசில் வரட்டும், பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த கூட்டு தயாராகிடுது. ரொம்ப சிம்பிள் இந்த கூட்டு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் ஆனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். கருவேப்பிலை ஒரு ஆக்கு. ஸோ ஜோரான அவரைக்காய் கூட்டு தயாராகிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். இப்போது தேங்காயிலேருந்து எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ. நல்லா கொதிச்சாச்சு, இதை இறக்கி வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். ரொம்ப சிம்பிளான ஒரு இது. பைத்தம்பருப்பை மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் வெந்நீரை விட்டு வேணாலும் ஊற வச்சுருங்கோ. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பையும் போட்டு கொத்தரங்காயம் போட்டு பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா உப்பு எல்லாத்தையும் போட்டு தக்காளி 2 போட்டு எல்லாம் மூடிடுங்கோ. 2 விசில் வாங்குங்கோ, ரெடி ஆகிடும். மேலே இது மாதிரி தேங்காய் போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டினீங்கன்னா ஜோராக இருக்கும் இந்த கூட்டு. நீங்கள் பருப்பு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ஆர் நீங்கள் சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், ஆர் சப்பாத்திக்கு ராத்திரி பலகாரத்துக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதாவது இதில் கடுகு உளுத்தம்பருப்பு வேணுங்கிறவா தாளிச்சிக்கோங்க. ஆனால் நான் ஜென்ரலாக கூட்டுக்கெல்லாம் எப்பயுமே உளுத்தம்பருப்பு போட மாட்டேன். அப்படியே இது பண்ணிவிடு. பொரிச்ச கூட்டு இந்த மாதிரி கூட்டெல்லாம் வெறும் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிட்டு இது பண்ணிடுவேன். ஏன்னா பலாக்கொட்டையெல்லாம் வேறு இருக்குது, இதில் ரொம்ப ஜோராக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கூட்டு 1 பாட்டில் பண்ணுற இந்த கூட்டு ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பருப்புஸ்லி. கொத்தவரங்காய் ஒரு 1/4 கிலோ பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு இது பருப்புஸ்லிக்கு ஒரு 3 மிளகாத்தூள் அடியில் எடுத்துக்கிறேன். இந்த கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு 3/4 கரண்டி துவரம்பருப்பு 2மா எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு தலை தட்டி இந்த கரண்டியால் அதுக்கு இவ்வளோ ஆயிருக்கு. இது ஒரு 4 பேருக்கு கண்டிப்பாக சரியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப காரமும் வேண்டாம், அதனால் ஒரு 3 மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவா நல்லா ஒரு 4-5 போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இதில் எடுத்துட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்துட்டுருவோம். இதை நல்லா அரைச்சிட்டு வேட்டில் வச்சுக்கிறீங்கிறவா வேட்டில் வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் அப்படியே உசுலிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் உங்கள் சௌரியம். இல்லை 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு உங்களுக்கு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க, எங்களுக்கு இவ்வளோ போகும். வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே கரகரன்னு அரைச்சி எடுத்துட்டு அப்படியே உசுலிக்கலாம். நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவா நீங்கள் வேட்டில் வச்சு எடுத்துட்டேன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன்னா போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளித்து கொட்டு கருவேப்பிலை உருவி நாங்கள் வேட்டில் வச்சு எடுத்ததை நல்லா உசுலிச்சு இதில் போட்டு நீங்கள் பண்ணேன்னா ரெடி ஆகிடும். நான் அப்படியே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இது ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய். இதை உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் பருப்புஸ்லிக்கு பருப்பு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். நம்ம காமிச்ச முன்னாடியே உங்கள்கிட்ட துவரம்பருப்பு ஒரு 1/2 கரண்டி, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3 மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, இது அத்தனையும் சேர்த்து கரகரன்னு அரைச்சாச்சு. 3 ஸ்பூன் விட்டுருக்கேன், போரும். 1/4 டீஸ்பூன் கடுகு. இதை அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சு வேட்டில் வச்சு எடுத்துடலாம். அப்படி எடுத்தேன்னா நீங்கள் நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு கடுகு தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் எண்ணெய் வச்சேன்னாலே போதும். நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லித்தரல. ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் டயட் கான்ஷியஸில் இருக்கேன் இல்லையா, அவளுக்கோசரம் இதை சொன்னேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நம்ம பெருங்காயம்லாம் முன்னாடியே இதில் போட்டே அரைச்சிருப்போம். இல்லை கொத்தரங்காயை ஆட் பண்ணலாம். இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இனிஷியலி இது மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு மூடி போட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா மூடி வச்சு திறந்து அப்பப்போ உசிலிச்சு விடுங்கோ. கொஞ்சம் நல்லா உதிர்ந்துடுத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திறந்தே வச்சு உதிர்க்கலாம். இனிஷியலி பார்த்தேன்னா இப்படி தான் அது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மூடி போட்டு இப்போ இது பண்ணுறது. காத்தால ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் எங்களால் வந்து பருப்பூசலிக்கு ஊற வச்சு அதை அதுக்கப்புறமா அரைச்சி வீட்டில் வச்சு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது மம்மி அப்படின்னு சொன்னேன்னா எவ்வளோ ஈஸியாக இதை முன்னாடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கேன். துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிளகா வத்தல் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரவையாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருங்கோ. கொஞ்சம் ஃபைன் ரவையாக இருக்கட்டும். நீங்கள் வந்து என்றைக்கு காத்தால் அவசரமாக கிளம்புறீங்களோ அப்போ வந்து காயை மட்டும் வேக வச்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து இந்த இதில் வந்து வெந்நீரை விடுங்கோ. வெந்நீரை விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற விடுங்கோ. ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக ஊறி பருப்பூசலி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் உசிலிச்சேன்னா ரெடி ஆகிடும் இது. ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ், இது ரொம்ப நாழி பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. நான் வந்து ரெகுலரான ப்ராசஸில் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். டக்குன்னு பண்ணுறதுக்கு எப்படி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பருப்பூசலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் இப்போ சொல்லவும் சொல்லிவிட்டேன், நீங்கள் ஈஸியாக அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இது இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி திறக்கிறேன். இப்போயே பார்த்தேன்னா எப்படி உதிர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரியே இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் திறந்தே வச்சு உசிலிச்சேன்னாரே தயாராகிடும். நீங்கள் நம்ம போட்டதுக்கு இப்போயே கொஞ்சம் உதிர்ந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நல்லா உதிர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜோராக உதிர்ந்துருக்கு பாருங்க. தயாராகிடுது. ஹார்ட்லி இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆச்சு. பட் இது நம்ம கம்மியாக போட்டிருந்தோம் அப்படிங்கிறதுனாலே. பட் இதுவே ஒரு 3 பேர் 4 பேருக்கு கண்டிப்பாக போகும். தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது தயாராகிடுது. கொத்தவரங்காய் பருப்பூசலி. அடுத்தாப்பில் மோர் குழம்பு வைக்கலாம். ஸோ நம்ம இப்போது மோர் குழம்புக்கு வேணுங்கிறதுலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சின்னதாக 2 வரமிளகா போடுறேன். நான் ஊற வச்சதுலேயே இருக்குது 2 வரமிளகா, மறந்து போய் போட்டேன். அதனால் இந்த வரமிளகா எடுத்துட்டேன். 2 வரமிளகா. இது வந்து ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டும் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் ஒரே ஒரு பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌரியம். இந்த ஒரு ஸ்பூன் அரிசி, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் 1/4 ஸ்பூன் கிட்ட தனியா, இந்த 2 வரமிளகா. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸாக நான் ஊற வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு ஊறின்ருக்கு. நீங்களும் அது மாதிரி போட்டுட்டு அரைச்சேன்னா நல்லா வன்முன்னா அரைஞ்சிடுவது. ஸோ மோர் குழம்பு வைக்க தெரியாதவா இல்லை, எல்லாருமே பண்ணுவேன். 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன். தேங்காய் இது மாதிரி ஒரு 1/4 மூடி கிட்ட இருக்கட்டும். இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் மோரில் கலந்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போது மோர் குழம்புக்கு பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தயிர் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டி ஆக்கி வச்சுருக்கோம். பூசணிக்காய் வேக வச்சு போட்டிருக்கோம். 2 உப்பு போட்டிருக்கேன் அதில், அவ்வளோதான். அரைச்ச இந்த தேங்காய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, தனியா, சீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, இது அத்தனையும் இதில் போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ போட்டிருக்கோங்கிறது அளவு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் அரைச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு ஆர்க். அது மோர் ரொம்ப திக்காக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொதித்து இது கெட்டியானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப திக்காகிடும். அப்புறம் மோர் குழம்பாக இருக்காது, மோர் கூட்டு மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தயிர் ரொம்ப திக்காக இருக்குன்னா நிச்சயமாக நல்லா தண்ணி விட்டு அதை லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு வரைக்கும் கொஞ்சம் பொங்குற வரைக்கும் நல்லா கலரிண்டே இருங்கோ. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி திரியாக ஆன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அது பொங்கி நுரைச்சி வரத்தே இதை வந்து அடுப்பை நம்ம இது பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு.
பூஷ்ணிக்காவாக இருந்தால் தான் தனியாக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துட்டுருங்கோ. அது இதிலேயே போட்டு வேகுமான்னு கேட்டீங்கன்னா வேகாது. அதனால் தனியாக வேக விட்டு எந்த தானுமே இதில் நீங்கள் வெண்டைக்காய் போடுற பொரியல்னா நல்லா வதக்கிட்டு இதில் போடுங்கோ. கேப்சிகம்னாலும் வதக்கிட்டு இதில் போடுங்கோ. அதே மாதிரி இது தவிர சௌச்சௌ போடுறேன் அப்படின்னா சௌச்சௌவையும் வேக வச்சுட்டு மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டைலாகே தான் திருப்பி சொல்ல போகிறேன். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தெரிஞ்சவா எல்லாருக்கும் நான் இதை சொல்லவே இல்லை. புதுசாக சமைக்கிற குழந்தைகளுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நவடேஸ் அதனாலே போர் அடிக்கிறது நிறைய பேர் வீடியோ பார்க்குறதே விட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் போடவே இல்லை என்னோடய வீடியோஸ் எல்லாமே இதுலேருந்து. ஏன்னா நான் சொன்னதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனாலே என்ன பெருசாக இருக்க போகிறது புதுசாக அப்படின்ற ரீதியில் யாரும் அவ்வளோவா பார்க்குறதே இல்லை. ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தேன்னா நான் கூட்டின்ட்டு நுரைச்சி வருது அப்படியே. இது ஒரு 1/2 லிட்டர் தயிர், இது அவ்வளோதான். இதில் நம்ம மோர் குழம்பு பண்ணாலே நிச்சயமாக ஒரு 4-5 பேருக்கு இதாகும். இது சைடெல்லாம் நுரைச்சி வருது தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் கலராமல் கரண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுறேன். தெரியுறதா? ஸோ இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுத்து. தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு மிளகாத்தூள். மோர் குழம்புல கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதில் மோர் குழம்புல தாளித்து கொட்டிருக்கேன். ஜோரான பூஷ்ணிக்காய் மோர் குழம்பு தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நார்மல் பருப்பு ரசம் தான். கொஞ்சமாக சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஒரு 1.5 கப் கிட்ட கரைச்சி எடுத்துருக்கேன். அதுதான் எல்லாம் தெரியும். இவ்வளோ உண்டு தான். ஒரே ஒரு நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். பெருங்காய கட்டி, கருவேப்பிலை, உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். ரசப்பொடி என்ன ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. ஒரு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எதுக்கு மாமி போடுறேன்னு கேட்குறேன்னா, அது போட்டு பருப்பு ரசம் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு இது கூட நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவேன். என்னன்னு கேட்டேன்னா, கொஞ்சமாக தேங்காய் துருகலில் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி தேங்காய் பாலையும் இதில் விட்டு பாருங்க. பிரமாதமாக இருக்கும் இந்த ரசம். எங்கேன்னு எல்லோரும் ஆற்றுல கேட்டு குடிச்சு காலியே ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. புளியோட பச்சை வாசனை போனால் போகிறோம். இந்த ஸ்டேஜில் இப்படி கொஞ்சமாக தேங்காய் பால் அதில் புழிஞ்சு விடுவோம். இந்த தேங்காய் பால் ரசம்னே தனியாக ஒன்று வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த பருப்பு ரசத்தில் இந்த தேங்காய் பால் விட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்டேஜில் பருப்பு ஜலம் அது மல்லி இது நல்லா நுரைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு டிஷ் பண்ணலாம். இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த ஊற வச்ச இந்த பைத்தம்பருப்பே தான். அதோட கூட கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணினா ஒரு 2 சொலை பலாச்சொலது இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் தேங்காய் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து என்னென்னு கேட்டேன்னா, இது வந்து பலாச்சொலை கோசம்பரின்னு சொல்லுவாள். இதில் வந்து இன்னும் தாளித்து கொட்டணும். கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதை தாளித்து கொட்டிட்டு மேலே வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2 சொட்டு புழிஞ்சிடணுன்னா ஜோரான ஒரு கோசம்பரி தயார். இந்த பலாச்சோட கோசம்பரியும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இன்னும் தாளித்து கொட்டல, ரசத்துக்கு தாளித்து கொட்டுறது எதுக்கும் கொட்டிடலாம். ரசம் நல்லா நுரைச்சிடுத்து ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கலாம். ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது என்னென்னு கேட்டேன்னா, நான் எப்பயுமே சொல்வேன் பாருங்க, நான் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. மிளகு ஜீரக பொடி இது வந்து ரசத்துக்கு மட்டுமே இல்லை, நான் வந்து சட்டுன்னு ஒரு மிளகு ஜீரக அவல் பண்ணிக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். அதெல்லாமும் நம்மளோட வீடியோவில் பண்ணி போட்டிருக்கோம். டக்குன்னு அவலை மட்டும் நல்லா வெந்நீரை விட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சேன்னா
ஒரு 5 நிமிஷத்தில் ஊறி போயிடும். அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த மிளகு பொடி அந்த எண்ணெயிலே போட்டுட்டு 2 தடவை நல்லா பரட்டிட்டு அவலில் போட்டு நல்லா உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொத்தமல்லி தூண்டினா பிரமாதமாக இருக்கும் அந்த அவல். சைடில் அப்படியே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கே வருவோம். மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை ரசத்தில் விட்டுடலாம். ஜோரான பருப்பு ரசம் தயார். இது இந்த கோசம்பரிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம். இது கோசம்பரி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் காரமாக இருக்கும், ஒரு பக்கம் திதிக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். இதையுமே நீங்கள் சாயங்கால வேளையில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். சாலட் மாதிரி இருக்கும். ஆனால் பலாப்பழம் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ஜோரான கோசம்பரியும் தயாராகிடுது. ஸோ எல்லா சமையலும் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆகிடுது. நம்ம இன்னும் பண்ண வேண்டியது கருவேப்பிலை சாதம் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு தடவை போட்டு நல்லா வறுத்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்னதாக 2 வரமிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, புளி இந்த மாதிரி பிச்சு பிச்சு இதில் போட்டுருணுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. பெருங்காய கட்டி இதை அப்படியே நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்ப அந்த பவுடர் மிச்சமாக எடுத்துனா கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுடர் வந்துருக்குன்னா என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துன்னு போகிறேன்னாலும் எடுத்துன்னு போகலாம். இதில் மிளகாத்தல் காரம் கம்மியாக தான் இருக்கணும், மிளகு காரம் தான் இருக்கணும். கருவேப்பிலை பொடி எப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம், மிளகு எல்லாமே வறுபடணும்னு அடுப்பை சின்னதாக வச்சுன்னு பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மிளகாத்தோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் இதோடு சேர்த்துடுறேன். இந்த பொடிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதை அப்படியே பவுடர் பண்ணின்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ அது பவுடர் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நிலக்கடலை அதே மாதிரி வேணுங்கிறவா நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நிலக்கடலை போடலை. நிலக்கடலை வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் போட்டு வறுக்க போகிறேன், அவ்வளோதான். நல்லெண்ணெய் விட்டு பண்ணேன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாத்துக்கு மட்டும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன். நான் செவந்தெடுத்து அடுப்பை அணைச்சிக்கிறேன். சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஜோராக பவுடர் ஆகிடுது. கலக்கடிச்சு பார்த்தேன்னாலே தெரியும். இன்னொரு ஸ்பூன் வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுருவோம். கிட்டத்தட்ட நம்ம 4-4.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம். பொடியில் தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம், சாத்துக்கு போடல. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சாத்துக்கும் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே தயார் பண்ணிட்டோம். இதில் யாராருக்கு என்ன முடியுமோ என்ன வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதம் ஜோராக ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாக்கி இருக்கிற பொடியை நீங்கள் அப்படியே ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதை வந்து ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு யாருக்காவது வேணுங்கிறவங்களுக்கு இதை கலந்து தரலாம். நிச்சயமாக இது நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் வெளியில் வேண்டாம். ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. என்றைக்கு நீங்கள் சாதம் கலக்க போகிறீங்களோ அன்றைக்கி எடுத்துகிட்டு வெளியில் வச்சுட்டு சூடான சாதத்தில் கலந்துடலாம். ஜோராக இருக்கும். ஹோப் இந்த ஆடி அமாவாசை 2025க்கு உண்டான எலாபரேட் மெனு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யாரால் என்னென்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்படாதீங்க.
எனக்கு டைம் இருந்தது. ஸோ நிதானமாக உங்களுக்கு நிறைய பண்ணி காமிச்சிட்டேன். ஹோப் இந்த வீடியோவாவது எல்லோரும் நிறைய பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நவடேஸ் வீடியோஸ் மூவ் ஆகிறதே இல்லை. நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு எனக்கே தெரியல. இதுவாவது எல்லோரும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நிறையா நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி காக்காக்கு சாதம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.